தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரியில் காவல் நிலையம் முன் இளம்பெண் விஷம் குடித்து உயிரிழந்த சம்பவத்தில் 6வது நாளாக உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாரன்ஸ் வழங்கிட கேட்கலாம். லாரன்ஸ், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரியில் கடந்த 8ஆம் தேதி தினேஷ் என்பவரை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றனர். இதனை கண்டித்து அவரது சகோதரிகள் மேனகா மற்றும் கீர்த்திகா காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றனர். இருவரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் சர்மிளா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் இலக்கியா தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் சர்மிளா மீது சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். தினேஷ் மீதுள்ள 13 வழக்குகளையும் எந்த நிபந்தனைகள் இன்றி ரத்து செய்ய வேண்டும். வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக கீர்த்திகாவின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 6 நாட்களாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த உடன்பாடும் ஏற்படாததால் கீர்த்திகாவின் உடல் கூராய்வு செய்யப்பட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி லாரன்ஸ்.